2 நாளாக ஏகப்பட்ட மெசேஜஸ் என்னோட பர்சனல் நம்பருக்கும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. எதை பற்றி அப்படின்னா, ஜாய் கிறிசல்டா அவங்க வந்து ரீசண்டான ஒரு இன்டர்வியூவில் பேசின ஒரு டாபிக் தான். ஜாய் கிறிசல்டா மேலே ஸ்ட்ராங்காக வந்து ஸ்ருதி அவங்க வந்து ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு நோட் புக்கில் எடுத்த ஒரு 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 ஃபோட்டோ, அது வந்து ரங்கராஜ் அவர்கள் வந்து ஷேர் பண்ணி, அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரிய வேண்டாம், தேவையில்லை. இப்போ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அவங்க பர்சனல் இஷ்யூக்குள்ளே இப்போ போக வேண்டாம். ஏன்னா இந்த ஜோன் வேறு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பட் ஜாய் கிறிசல்டா அஃபர்மேஷன் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து அதை பண்ணேன். அது வந்து ஒரு மிரட்டல் கடிதம்லாம் கிடையாது. ஸோ நான் மேனிஃபெஸ்ட் பண்ண சில விஷயங்களை அஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் எழுதுவேன் ஜேர்னலிங் மெத்தடில். இவ்வளோ டேஸ் எழுதுனா இது இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கண்டென்ட் வந்து இந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு இந்த லா ஆஃப் யூனிவர்சல் விதிகள், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், சீக்கிரம் அது என்ன வேணால் சொல்லுங்கள், அதெல்லாம் நம்பி அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு டவுட்டை வந்து கிளப்பியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுக்கலாம். ப்ளஸ் நான் எப்படி வந்து அஃபர்மேஷன்ஸ் வந்து பண்ணுறேன், எந்தெந்த மோடில் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேங்கிற லைவ் எக்ஸாம்பிள்ஸ் அந்தந்த பேஜ் முதற்கொண்டு உங்களுக்கு நான் காமிச்சு உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், உங்கள் கான்டென்ட்டை பார்க்குறனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது. ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய கான்டென்ட்ஸ் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி இருக்குது, ஜேர்னலிங் பேஸ் பண்ணி இருக்குது. உங்கள் கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னா, என்னோடய சேனல் எப்போவுமே நான் என்னோடய லைஃப் லெசன்ஸை தான் ஷேர் பண்ணுவேன். நான் இதெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து முறைப்படி கற்றுக்கிட்டதோ எனக்கு யாரோ சொல்லி கொடுத்ததோ கிடையாது. நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ண விஷயங்கள் அது எனக்கு ஒர்க் ஆகிருக்குங்க, 101% ஒர்க் ஆகிருக்கு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே, ஸோ கம்மிங் நவம்பர் 30 நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் வந்து இருக்குது. ஜூம் காலில் 2 PM to 4:30 PM ஜூம் காலில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த தடவை பாருங்கள், ஒரு கோயின்சிடென்ஸ், நம்ம வந்து ஜேர்னலிங் பற்றின டீட்டெயில்டான கிளாஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஜாய் பேசின விஷயத்துக்கு நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். ஏன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சவங்களுக்கு இப்போ நான் என்ன பேச போகிறேங்கிற ஒரு கெஸ் கூட இருக்கலாம். பட் இந்த புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இருக்காது. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த வீடியோ ஒரு 5000 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5000 பேரும் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேபி சீக்கிரமாக நான் வந்து 2 lakh ரீச் பண்ணுவேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ப்ரெஷரைஸ் பண்ணாமல் நான் கொண்டு போனது ஆர்கானிக் வெர்ஜின் ஃபாலோவர்ஸ். பட் இப்போ வந்து ஒரு ஆசை, பிகாஸ் ஏன்னா அதுவும் என்னோட அஃபர்மேஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்து நீங்கள் உண்மையாகவே கனெக்ட் ஆகுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட டவுட்ஸ், இதை சம்மந்தமாக உங்களோட டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்தாலும் யூ கேன் புட் இட் இன் டு கமெண்ட் பாக்ஸ். எல்லாரோட கமெண்ட்ஸும் படிப்பேன். அண்ட் கான்டென்ட் பிடிச்சிருந்தால் எனக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். நம்மளோட தாட்ஸ் தான் எல்லாமே. எதுக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, யாருக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, உங்களோட தாட்ஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு சக்தி வந்து இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விதியை, பிரபஞ்ச விதியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது என்ன பிரபஞ்ச விதி அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எதை நம்புகிறீங்களோ, அது உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிரும், நடந்துக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் வந்து கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் இந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஒரு அஃபர்மேஷன் இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுத்துட்டு அந்த நாளை தொடங்குறீங்களோ அப்படி தான் அது உங்களை கூட்டிகிட்டு போகும். சில விஷயங்களை செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே அதை மறந்துட்டால் கூட யூனிவர்ஸ் அதுக்கான வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை உருவாக்கும். இதை சொன்னல, இதை செய் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்ட்டு சில விஷயங்களை நீங்கள் நினச்சாலும் அதுக்கப்புறம் நீங்களே போய் அதை செய்யலான்னு ட்ரை பண்ணாலும் யூனிவர்ஸ் அதை அலோவ் பண்ணாது. இது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட
விஷயம். இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் இதை ரொம்ப தேட ஆரம்பித்தேன். இல்லை இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பித்து இப்போ கற்றுக் கொடுக்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டெக்னிக் உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது எப்படி நினைக்கிறது, இது எப்படி எழுதுறது, இதில் ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கா, இதுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு சிலபஸ் இருக்கா, சிஸ்டமைஸ்டாக இப்படி தான் பண்ணணுன்னெலாம் ஏதாவது இருக்கா, இப்படி எழுதணுமா, இத்தனை மணிக்கு எழுதணுமா, இவ்வளோ வாட்டி எழுதணுமான்னு நிறையா இருக்குது. அந்த எழுதுறதை பற்றி நான் வரேன். ஏன்னா ரைட்டிங் ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் உறுதிப்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இதுக்கு வரேன். ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் போது அது என்னடா ஏதோ 33 தடவை எழுதணுங்கிறாங்க, 48 நாள் எழுதணுங்கிறாங்க, இதில் எது உண்மை எது போய் நினச்சாலே போதுங்கிறாங்களே, அப்போ எழுதணுமா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வரலாம். ஸோ நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, என்கிட்ட படித்த எல்லாருக்கும் நான் சொல்லி, இப்போ எங்களுக்கு கிளாஸஸ் நாங்கள் ஜூம் காலில் நடத்துகிறோம் இல்லைங்களா, இந்த மெட்டீரியல்ஸோடு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதுலையே கண்டிப்பாக A4 ஷீட்டும் பென்னும் சில கலர்ஸ் ஆஃப் ஸ்கெட்சஸும் நான் சொல்லுவேன். உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதுங்க அப்படிம்பேன். ஓகே, நம்பி ஃபீல் பண்ணி எழுதுங்க அப்படிம்பேன். இப்போது இந்த எழுதுறதுங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மற்றதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, நம்மளோட தாட்ஸ்க்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்காது. நம்மலாம் மகான்ஸோ சித்தர்களோ கிடையாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் புத்தி மாறும். நம்மளாம் நார்மல் ஹியூமன் பீங்ஸ் இல்லையா. இன்றைக்கி இது வேணும்னு தோணும், நாளைக்கு அதுவே வேண்டான்னு தோணும், இன்றைக்கி இவ்வளோ போதும்னு தோணும், நாளைக்கு இன்னும் வேணும்னு தோணும், ஒரு நாளைக்கு எதுவுமே வேண்டான்னு தோணும். நம்ம எதுக்காக ஆசைப்பட்டுட்டு இருந்தோமோ அதுவே எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த ஜாபே தேவையில்லை, எனக்கு இந்த கெரியரே தேவையில்லை, எனக்கு இந்த யூடியூபே தேவை, இப்படிலாம் தோணும். சரிங்களா. ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போகணும், இப்படி பண்ண அப்படி பண்ணணும்னு தோணும், அப்புறம் வந்து சாமியே வேண்டான்னு தோணும். ஸோ இந்த புத்தி வந்து ஒரு குரங்கு புத்தி. மனுஷனோட மனசு புத்தி எல்லாம் ஒன்று தான், வந்து குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய ஹார்ட்லி டார்லிங்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பேன், அதை நீங்கள் எனக்கு பண்ணி வாட்ஸ்அப் பண்ணணும். நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், மேபி ஸ்க்ராலிங்கில் இருக்கும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் எழுதுறீங்கன்னா கன்ஃபியூஷனில் இருக்கிற கன்ஃபியூஸ்டான வேர்ட்ஸை ஒரு பேப்பருக்குள்ளே போட மாட்டீங்க. இது வேணும் அது வேணும் அது எது வேணால் நீங்கள் எழுதலாம், அதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. இது நம்பர் 1. அதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். செகண்ட் திங் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுறீங்க அப்படின்னாலே நீங்கள் யாருக்கோ அதை வந்து உறுதிப்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம். யூ கன்ஃபார்மிங் இட். எஸ், ஆமாம் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. 3வது விஷயம், இது அந்த பேப்பரில் அப்படியே இருக்கும். அதாவது நம்ம சொல்லிட்டோமே, நம்ம எழுதிட்டோமேங்கிறதுக்காகவே வந்து நீங்கள் வந்து உங்களையே அந்த விஷயத்துக்கு புஷ் பண்ணுவீங்க. இது அதில் இருக்க ப்ளஸ். ஓகேவா, அதை எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் காமிக்கிறேன். நான் 8 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து இது 2025 டைரி. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், இது வந்து டக்குன்னு காமிச்சு எடுத்துட்றேன். இது வந்து இந்த வருஷத்தோட என்னோடய கோல்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் பேஜில் எழுதி வச்சேன். இதில் ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அது இந்த இயர் எண்ட்லேயே இந்த பேஜ் நான் ரிவீல் பண்ணுறேன். இதில் ஒன்றும் சீக்ரெட்லாம் இல்லை, பார்த்துக்கோங்க. பட் நான் ரிவீல் பண்ணுவேன். ஓகே, ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் பண்ணேன்னா நான் அதை டெய்லி பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நான் ரெகுலராக ரொட்டீனாக டைரி எழுதுகிற ஒரு பர்சன். ஓகே, எங்கே வேணால் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, எழுதுகிற ஒரு பர்சன். ஆனால் இது எப்படி எழுதணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இது வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸை எழுதுகிற டைரி. ஓகே, இது பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஒரு மேஜிக்கல் புக் மாதிரின்னு நினைப்பேன். இந்த புக்கு நம்மக்கிட்ட இருக்கேன், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாம் நான் வந்து எழுதுவேன். ஓகே, நான் இதை வந்து 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு நான் இந்த டைரியில் நான் எப்படி எழுதுறேன்னு நான் சொல்கிறேன். இது வந்து அது என்ன நான் சொல்கிறேன்னா, அகெயின் நான் செய்கிற டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைரி நான் வந்து எப்படின்னா, எல்லோரும் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுதணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. பட் நான் வந்து சொல்கிறேன், நான் நைட்டு தான் வந்து எழுதுவேன். ஓகேவா, நான் நைட்டு தான் வந்து எழுதுவேன். நான் எப்படி எழுதுவேன்னா 3 விஷயத்தை எழுதுவேன். இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மேபி இந்த நியூ
நியூ இயர்னு போகாதீங்க, நாளையிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நார்மல் நோட் வாங்கி கூட ஆரம்பிங்க. அப்புறமா நீங்கள் டைரியில் 2026 டைரியில் நீங்கள் பண்ணுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்றைக்கி நைட் எழுதுகிறேன் அப்படின்னா, நாளைக்கு அந்த டே எப்படி இருக்கணும்னு நான் பிளான் பண்ணுறேனோ அதை எழுதுவேன். அதை வந்து ஒரு சைடு எழுதுவேன். ஓகே, பாசிட்டிவாக மட்டும்தான் எழுதுவேன். பாசிட்டிவாக மட்டும்தான் நீங்கள் எழுதணும். பாசிட்டிவாக, ஏன்னா உங்களுக்கு நல்லது தானே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேங்கிறது எழுதுவேன். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் அடுத்த நாளோடது எழுதுகிறேன். நான் எழுதுகிற நாளில் எனக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் எழுதி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் நான் சொல்லித்தரேன். இல்லாத ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கிறது பெரிய முட்டாள்தனம். உங்களுக்கு என்ன வேணுமோ, நம்மளுக்கு என்ன வேணுமோ, நம்ம கெப்பாசிட்டி என்னவோ, நம்ம பாக்கியம் எவ்வளவோ அவ்வளோ யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு 5 ஆப்பிள் கொடுத்துருக்குன்னா என்கிட்ட ஒரு 4 ஆரஞ்சு கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு ஆரஞ்சு தான் அதை கொடுத்துருக்கு. ஓகேவா? அதை வந்து யூ ஹாவ் டு கிவ் கிராட்டிடியூட். சரியா? நீங்கள் அதை வந்து ஒரு நன்றி உணர்வோடு பார்க்கணும். அந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கே நன்றி, எனக்கு ராஜகுமாரன் மாதிரி ஒரு பையனை கொடுத்துருக்கே நன்றி, நான் ஐஃபோன் இருக்கிறதுலே நல்ல காஸ்ட்லி மாடல் ஐஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன் நன்றி, நாளைக்கு என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் என்கிட்ட இன்றைக்கி என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்குது நன்றி, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், என்னோடய ஸ்கின் ஹேர் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது, நான் நிறைய பேருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நன்றி. இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்லி யூனிவர்ஸை சாகடிக்கணும். நீங்கள் இப்போ என்கிட்டே நீங்கள் பேசுகிறீங்க, மேம் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க, இப்போலாம் சொன்னீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நன்றின்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணும். நான் அப்படி தான் நடக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு ரெகுலராக ஒருத்தங்க வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு நார்மல் மனுஷி எனக்கு தோணும்போது அப்போ இந்த யூனிவர்ஸை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து நீங்கள் பண்ணணும். இது வந்து டெய்லி பேஸில் நீங்கள் வந்து பண்ணி, இது எப்படி வேணால் நீங்கள் சிஸ்டமைஸ்டாக நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். இதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இது வந்து ரொட்டீன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இதில் நான் நிறையா சண்டையெல்லாம் கூட யூனிவர்ஸ் கூட போடுவேன். ஓகே, அதுவும் இருக்கும். ஏன் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்லாம் கேட்பேன். அதுக்கெலாம் நீ எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணணும் எனக்கு கைட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது கெரியர் வைஸ் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலி கட் பண்ணிலாம் வீடியோ எடுக்க மாட்டேன், அப்படியே சிங்கிள் டேக்கில் போகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன இவங்க பேஜ் திருப்புறதெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க, தயவு செஞ்சு என்கிட்ட கோச்சிக்காதீங்க. அந்த டைமில் கூட உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியும்னா நான் சொல்லி கொடுத்துட்டே நான் வந்து பண்ணுறேன். நான் ஒரு பர்டிகுலர் டேயில் சில அஃபர்மேஷன்ஸ் எழுதுனேங்க. ஓகே, நான் அந்த பேஜ் உங்களுக்கு வேணால் கூட தனியாக கூட ஆட் பண்ணுறேன். நான் வந்து சிஸ்டமைஸ்டாக சில கவர்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு இருந்தேன். ஓகே, சில ஐடி கோட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும். சில இப்போ ஜிஎஸ்டிலேருந்தே எடுத்துக்கோங்களேன் எல்லாமே. ஓகே, அதோட ஸ்டார்ட் அப் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த ஜிஎஸ்டி எடுக்கணும், ஐ கோட் எடுக்கணும், இதெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்குது, ஆடிட்டர்கிட்ட பேசணும். இதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் அப்படின்னு எழுதுனா இதை முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஊர்ஜிதமாக ஒரு சில விஷயத்தை எழுதி வச்சிங்கன்னு வைங்களேன், அது வந்து நடந்துருதுங்க. அது 100% நடந்துருது. நீங்கள் சொல்லிடுறீங்க நான் இதெல்லாம் பண்ணிடணும், நான் இதெல்லாம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அது எல்லாமே நடந்துருது. ஓகே, இந்த ஃப்ரண்ட் பேஜில் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, நான் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து என்னோடய ஆனுவல் கோல். 2025 நான் என்னெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்ட்டு இது வந்து ஆனுவல் கோல். சரி, நான் இது பேர் ரிவீல் பண்ணுறேன், எதுக்கு மறைக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேங்க் லோன் வந்து அந்த லோன் க்ளோஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதை நான் க்ளோஸ் பண்ணணும்னு எழுதியிருக்கேன். பர்சனலி நான் எப்படி வச்சுக்கணும், எப்படி க்ரூம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். அப்புறமா வந்து ஒரு 5 பாயிண்ட் எழுதியிருக்கேன். சரிங்களா? இதில் வந்து நடக்காது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து இந்த வருஷம் நான் போகணுன்னு சொல்லி எழுதினேன். ஆனால் அது வந்து அதை நான் எழுதிட்டேன். சரிங்களா? 3 வாட்டி அதுக்கான வாய்ப்புகள் வந்து அமைஞ்சு வந்தது. பட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த லோன் அடைக்கணும் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன், இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணுங்கிறத எழுதியிருக்கேன். அப்போ அதை அடைச்சிட்டனால இதுக்கு நல்லா ப்ரையாரிட்டி கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு 2 to 3 lakhs வந்து இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமே, அதுக்கு கடன் அடைப்போம் அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் கடன் அடைச்சிட்டனால அவ்வளோ லக்ஸரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால அது மட்டும்தான் பெண்டிங் இருக்குங்க. மற்ற எல்லாமே வந்து நடந்துருச்சு. ஓகேவா? இது வந்து இயர்லி பிளானர். இந்த ட்ரீம் புக் எப்படி எழுதணும் அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு கடன் ஒரு வேலை சொல்கிற மாதிரி இருக்கலாம்.
இப்போ எங்களோட கிளாஸ் வந்து உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஜாயின். ஏன்னா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி உங்களை நான் ஆக்டிவிட்டிஸ் செய்ய வைப்பேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்னோட சில யூனோ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் வந்து என்னோடய தாட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இதை வந்து இந்த புக்கை வந்து யூனிவர்ஸாக பார்க்குறேன். இந்த புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெதரில் வந்து பேப்பர் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் வந்து பதிச்ச மாதிரி இருக்கும். இப்படி தான் வாங்கி எழுதணுங்களா இல்லை, சரிங்களா? நீங்கள் ஒரு நார்மல் ஒரு 20 ரூபீக்கு ஒரு பிளெயின் நோட் வாங்கி கூட எழுதலாம். பட் இது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இல்லை எழுதுனா நடக்கும் அப்படின்ட்டு. அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஓகே, நான் என்னோடய தாட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போடுறேன். ஓகே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆக்சுவலி நம்பணும். அதுதான் இதில் இருக்க ஒரு ரகசியமே. அது எல்லாமே நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன், சொல்லிட்டேன், எழுதிட்டேன். இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் இப்படிலாம் மாறணும். இந்த பர்டிகுலர் ஜேர்னலிங் புக்கு நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் புக்கு நான் வாங்கின டைமில் நான் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருந்த ஒரு பர்சன். ஓகே, ஆனால் இன்றைக்கி நான் அப்படி இருந்தேனா, எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சா, அவ்வளோ ஒரு நெகட்டிவ் பீப்புளுக்கு மத்தியில் நான் இருந்தேனான்னு எனக்கு இப்போ அதுக்கு தடயம் கூட இல்லை. பிகாஸ் அதெல்லாம் நான் இதில் எழுதினேன். ஃபஸ்ட் பேஜ்லேயே நான் வந்து எழுதினேன். நான் என்ன எழுதினேன் அப்படின்னா, எனக்கு திருச்செந்தூர் முருகன் அவ்வளோ பிடிக்கும். திருச்செந்தூர்னால் எனக்கு அவ்வளோ, உங்களுக்கு எல்லாருக்கும் அதில் தெரியும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கையான சில ஸ்தலங்களும் கடவுளும் இருப்பாங்க. அதில் எனக்கு திருச்செந்தூர் முருகன் வந்து ஒரு என் லைஃபே காப்பாற்றினவர்னு சொல்லலாம். ஓகேவா? அவர் வந்து இதெல்லாம் செஞ்சு என்னை சேவ் பண்ணிவிடுவார். ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யலை. ஸோ என்னை சேவ் பண்ணிவிடுவார். உண்மை என்னங்கிறது வந்து இந்த காசிப் க்ரியேட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு லெசன் வந்து கொடுத்துருவாருங்க. இதெல்லாம் வந்து அன்னைக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, ஆனால் அதெல்லாம் நடந்தது. அதெல்லாமே ஸ்ட்ராங்காக நடந்தது. அதுக்கப்புறம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி யோசிக்க இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து டேட் 11/11 நவம்பர் 11 இல்லையா? இந்த வீடியோ ஸ்கெடியூல் ஆகிருக்க டைம் 11/11. ஸோ பாருங்களேன், இது எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் யூனிவர்ஸ் அண்ட் திங்ஸ். இப்போ வந்து ஜாய் கிறிஸ்டலோட விஷயத்துக்கு நான் வந்து வரேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஐ வாண்ட் மணி, ஐ வாண்ட் அ நியூ ஹோம், ஐ வாண்ட் 10 lakhs. இதெல்லாம் வந்து ஜாய் கிறிஸ்டல்டாக்கு இருக்கக்கூடிய தேவைகள், நீட்ஸ். அது அவங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அது என்ன ஆகுதுன்னா நடக்கும் நம்புகிறாங்க, அது நடக்கும். ஓகே, பட் ஆனால் அந்த 48 days தான் எழுதணுமா அப்படி அந்த பேட்டர்னில் நான் எழுத மாட்டேன். என்னோடய பேட்டர்னே வேறு, நான் இது பண்ணுற விஷயமே வேறு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். ஹாப்பினஸ் முக்கியம். இதுக்கு தேவை ஒரு நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு பென், ஒரு பேப்பர், உங்களோட மைண்ட் செட் தானே தவிர இந்த டைமுக்கு எழுதணும், இந்த கலரில் எழுதணும் அப்படிலாம் இல்லை. பட் அதை கொஞ்சம் சிஸ்டமைஸ் பண்ணி டியூனப் பண்ணால் இன்னுமே நிறையா விஷயங்கள் வந்து அதில் ஒளிஞ்சிருக்கு. அதுவும் ஒரு சீக்ரெட் தான், பெரிய சீக்ரெட். ஸோ இது வந்து உங்கள் வெல்த் பேஸ் பண்ணி எழுதலாம், உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி எழுதலாம், ரிலேஷன்ஷிப்ஸ் பேஸ் பண்ணி எழுதலாம், பெட்ஸ் பற்றி எழுதலாம், உங்கள் கோல்ஸ் பற்றி எழுதலாம். நிறைய பேருக்கு வந்து என்னோடய கோல் என்னன்னே எனக்கு தெரியல மேம், தெரியலக்கான்னு சொல்கிறீங்க. நாளைக்கு காலையில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கோல். அதான கோல். உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும், எப்படி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் கோல், அதுதான் உங்கள் விஷன். ஸோ அதை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, இது ஒர்க் ஆகாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேஜிக்கல் புக், சரிங்களா? இதை நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இது என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க பாரம்பரிய அரிசி வகைகள்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் இந்த கான்செப்டை ரொம்ப நம்பி ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனுங்கிறனால எனக்கு வந்து இந்த புக்கை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி டன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் லவ் டு ஹர். நான் இதை வந்து நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே, இதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது யூஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன். எழுதுங்க, நம்புங்க, அது நடக்கும். நல்ல விஷயங்களை நினைங்க, நல்ல விஷயங்களை ஒரு பேப்பருக்குள்ளே போடுங்க, நடக்கும். அண்ட் இதில் ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 10 கோடி வேணும், 3 நாள் ஒரு 10 கோடி வேணும். 10 கோடி க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சோர்ஸ் இருக்கா? இருந்தால் அப்படி எழுதுங்க. என்ன கேட்டாலும் கிடச்சிரும், என்ன நினச்சாலும் நடந்துரும்னா கிடையாது. அதில் ஒரு ரியாலிட்டி இருக்கணும், இன்றைக்கி எனக்கு ஒரு 4 லீட்ஸ் வரணும், அதில் 2 லீட்ஸ் வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகணும். அது
பாசிபிள். அதுக்கு நீங்கள் இன்புட் கொடுத்துட்ருப்பீங்க, ரீல்ஸ் போடுவீங்க, கான்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, அது நடக்கும். இன்றைக்கும் எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கும் இன்றைக்கி சண்டை. நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது அவங்க என்கிட்ட நார்மலாக பேசுனாங்க, பிரபஞ்சமே நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆஃபீஸ் டெஸ்கில் உட்காந்து. அது நடக்கும். ஏன்னா நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை சொல்லிட்டீங்க. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அவங்களுக்கும் அப்போ அங்கே தோணும், நம்ம ஏன் சண்டை போடணும், நம்ம வீட்டுக்காரர் வந்தால் நம்ம நல்லா பேசலாம். இதெல்லாம் இட்ஸ் சூப்பரான ஒரு மேஜிக்கல் டெக்னிக்ஸுங்க. இது எல்லாமே நடக்குது. இது எல்லாமே உண்மைதான். ஜாய் கிறிசல்டா சொன்னது உண்மைதான். ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் இது இருக்குது. ஸோ என்னோடய மெத்தட் நான் உங்களுக்கு இப்போது ஷார்ட்டாக இந்த வீடியோவில் என்னெல்லாம் காமிக்க முடியுமோ நான் காமிச்சிருக்கேன். ஸோ இயர்லி கோல்ஸாகவும் வைக்கலாம், டெய்லி கோல்ஸாகவும் வைக்கலாம். இது உங்களோட லைஃப் ஸ்டைலை டியூனப் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு புக்காகவும் நீங்கள் இது பண்ணலாம். என்ன கேட்டால் பேப்பராக எழுதாதீங்க, ஒரு பென் ஒரு நோட் புக்கில் எழுதுங்க. டைரி வெல் அண்ட் குட், இல்லைனா இந்த மாதிரி மேஜிக்கல் புக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் குட், இல்லைனா இந்த மாதிரி கிராட்டிடியூட் புக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் வெல் அண்ட் குட். பட் எழுதுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பீயிங் அன் யூடியூபர், நான் என்னோடய பேஜஸ் நான் காமிக்கும் போது உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். நான் சில விஷயங்களை செஞ்சு காட்டியிருக்கேங்கும் போது உங்களை எங்கேயாவது அதை ஸ்க்ரூட்டன் பண்ணி உங்களை ஒரு ஃபயர் கொடுக்கும், காமிக்கலாம். பட் நீங்கள் எல்லார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணுங்கிறது இல்லை. யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிட்டீங்க, அந்த வேலை நடக்கும், நடந்தே தீரும். ஸோ அதை வந்து நம்புங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதோட மெத்தட்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெக்னிக் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த கிளாஸை வந்து எடுக்க போகிறோம். ஸோ கம்மிங் 30th. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். நன்றி. சாய்ராம்.